ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம். அது வந்து நம்ம சம்பா ரவை வச்சு பண்ண போகிறோம். இது எப்போவுமே வந்து எல்லாருமே ரவையில் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு சம்பா ரவையில் பண்ணுவோம். நம்ம ஹெல்த்தியாக பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதில் முந்திரி கிஸ்மிஸ் பண்ணணும். கொஞ்சம் வறுபட்டோடனே சாரப்பருப்பும் சேர்த்து வச்சுக்கணும். இது வறுபட்டோடனே இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் மீதி இருக்க நெய்யில் 1 கப்பு சம்பா ரவை எடுத்துருக்கேன். நெய் போட்டு அது கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்தோடனே ஸ்மெல் வரும். அப்போ நம்ம இதில் கொஞ்சம் பாலும் தண்ணியும், இப்போ இது 1 கப்பு நம்ம போட்டுக்கிறதுனால ரவைனா ரெண்டு பங்கு சேர்ப்போம். இதில் மட்டும் 3 பங்காக நம்ம சேர்க்கணும். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் குக்கரில் கூட இதை வந்து வேக வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் கடாயிலே வேக வைக்கிறேன். கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் பால் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியிலையும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்கலாம். 2 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து தண்ணி சேர்க்காத பால் தான். அடுத்து வந்து அதே அளவில் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொதி வந்தோடனே அதை போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு இல்லையா, அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ரவைன்னா அது சீக்கிரத்தில் வெந்துடும். இது வந்து தண்ணியும் கொஞ்சம் கூட சேர்த்துருவோம். இப்போ நம்ம 1 கப்பு வந்து சம்பா ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் கலந்து விட்டோன்னே கொஞ்சம் மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதுக்காக தான் ஜீனி கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு மில்க் மேடு போட்டிருக்கேன். இதுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சேர்க்குறது. இது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். நம்மளோட பாயாசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இது கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் வந்து நம்ம முந்திரியும் கிஸ்மிஸ் பழம் வறுத்து வச்சுட்டுமே அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பாயாசம் வந்து நாங்கள் அடிக்கடி செய்வோம். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுனாலும் இது செய்வோம். ரொம்ப ஹெல்த்தியான இது. அதனால் கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.